குட்டிமா ஸ்கூல் விட்டு வந்தோடனே பர்த்டே ட்ரெஸ் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிஃப்ட்லாம் வாங்குறதுக்காக ஓமலூர் கிளம்பிட்டோம். குட்டிமாவுக்கு அக்டோபர் 24 வந்து பர்த்டே. கிட்டத்தட்ட 2 வருஷமா சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தினேன். இந்த வருஷம் கண்டிப்பாக எனக்கு வாங்கி கொடுத்தே தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அதனால ஜெய்குட்டியும் கூட வந்து பாப்பாவுக்கு நான் தான் பார்த்து செலெக்ஷன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டான். பார்த்து பாப்பாவுக்கு வந்து இந்த கலர் தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்தான். குட்டிமாவும் ஒரே சைக்கிள் தான் ஏறி உட்காந்து ஓட்டி பார்த்தாங்க. அதே சைக்கிள் பிடிச்சிட்டு நான் அதுவே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஒன்று ரொம்ப குட்டியாக இருக்குது, இல்லைனா ரொம்ப பெருசாக இருக்குது. அவங்க ஓட்டிட்டு இருக்கிற சைக்கிள் தான் அவங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சா சரின்ட்டு அதிலே பார்த்துட்டு அதில் கலருமே ஒரு 2 கலர் தான் இருந்துச்சு. வேறு ஏதாச்சும் எடுக்கலாமான்னு கேட்டால் இல்லை எனக்கு சைக்கிள் தான் வேணும், அது இதே சைக்கிள் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதே கலரில் பார்த்து எடுத்துட்டோம். சைக்கிள் வந்து 4800 சொல்லியிருந்தாங்க. தீபாவளி ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக தான் கொடுத்துட்ருக்குறேன்னு சொல்லிட்டு 3500 கொடுத்துருந்தாங்க. தீபாவளியும் முடிஞ்சால் கூட அந்த ஆஃபர் நமக்கு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக வந்து குட்டிமாவுக்கு பிடிச்ச சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு பார்த்தேன். ட்ரெஸ்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி முடிஞ்சிருச்சு, அதனால கலெக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இன்னும் ட்ரெஸ்ஸு சைஸ் அமைஞ்சா கலர் நல்லா இருக்க மாட்டேங்குது, கலர் அமைஞ்சா ட்ரெஸ்ஸு சைஸ் நல்லா இருக்க மாட்டேங்குது, ரெண்டுமே அமைஞ்சா ட்ரெஸ்ஸே நல்லா இருக்க மாட்டேங்குது. அங்கங்கன்னு ஏறி ஒரு 2-3 கடையை தாண்டி அதுக்கப்புறம் சுபம் கடையில் வந்து ஓமலூரில் எடுத்துகிட்டு வந்தோம். ட்ரெஸ்ஸு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேன்சி கடையில் போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தோம், ட்ரெஸ்ஸுக்கு மெச்ச விலையில் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேக் வாங்குறதுக்காக கேக் ஷாப்புக்கு போயிருந்தோம். விடிஞ்சா பர்த்டே அப்படிங்கிறதுனால பயங்கர ஆட்டம் குட்டிமா. ஜெய்குட்டிக்கு இந்த மாதிரிலாம் சைக்கிள் வாங்கி கொடுக்கும்போது எடுத்தோடனே இந்த மாதிரி தானா தனியாலாம் ஓட்டினதே இல்லை. நாம வந்து 2-3 மாதம் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் தான் தனியாக ஓட்டினான். ஆனால் குட்டிமா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ரொம்ப வருஷமா சைக்கிள் ஓட்டிட்டு இருந்த மாதிரி ஏதோ பழகின மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியாங்க குட்டிமா பயங்கர ஹாப்பி.